இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பண்ண போகிற சிம்பிள் லஞ்சை இந்த கிளிப் ஆனில் தான் பண்ண போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க. இன்னைக்கு கேப்சிகம் புலாவ் தான் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் ஹேண்டி குக்கர்லேயும் புலாவ் கிளிப் ஆன்லேயும் பண்ண போகிறோம். பார்க்கலாம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் பாருங்க. இந்த தோசை தவா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்காக யூஸ் பண்ணது. எண்ணெய் தடவி அப்படியே வச்சிருக்கேன். அப்போ ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைமுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிட்டு நான் இட்லி தோசைக்கு மாவெல்லாம் ஊற வச்சுட்டேன். இந்த வரகு அரிசியை தான் நான் இன்னைக்கு ஊற வச்சேன் இட்லிக்காக. ஆழாக்கு தான் நான் எப்பயுமே எடுத்துப்பேன் மெஷர்மெண்ட்டுக்கு. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த வரகு அரிசி தான், கோடோ மில்லட். இந்த மாதிரி தான் அளந்து எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு நீங்கள் என்ன கப்போ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புழுங்கல் அரிசியும் அது 2 கப்பு, இது 2 கப் எடுத்திருக்கேன். 4க்கு 1 உளுந்து மட்டும் இந்த மாதிரி கோபுரமாக எடுத்துப்பேன். வரகரிசினா இட்லி அரிசியும் வரகரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட போறேன் 2-3 டைம்ஸ். அடுத்தது கேவரு இட்லிக்கும் நான் மாவு ஊற வைக்க போறேங்க. இது 2 அழகு எடுக்க போறேன். மொத்தமாக ஊற வச்சிருவேன் ராகி இட்லிக்கு. இதோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் ரெடி ஆயாச்சு. புலாவுக்கு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். இந்த பிரஸ்டீஜ் கிளிப்பான சிம்ல இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சுங்க புது குக்கர். புலாவுக்கு தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், கொடமிளகா, கொத்தமல்லி, பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா பாக்ஸும் எடுத்து வச்சுட்டேன் பக்கத்தில். அதே மாதிரி அரிசி ஊற வச்சாச்சு. நெய், எண்ணெய், உப்பு இது எல்லாமே தேவையானது பக்கத்துலேயே இருந்தால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மசாலா எல்லாமே ஒன்று சேர்த்தேன். பட்டை, லவங்கம், அப்புறம் காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இந்த புலாவ், ஸ்பைஸியாக பண்ண போகிறது இல்லை. பூண்டும் கட் பண்ணதை அப்படியே தான் வதக்கியிருக்கேன். பேஸ்ட் எல்லாம் எதுவும் சேர்க்கல. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதில் வதக்கிறது ரொம்ப ஈஸியாக அகலமாக இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இப்போ 1/2 மணி நேரமாக ஊற வச்சிருந்த பாசுமதி அரிசியையும் சேர்த்துடுறேன். ஜென்டலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அரிசி உடையாத மாதிரி. அப்புறம் 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலயே சின்ன சின்னதாக பபிள்ஸ் வருது, கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம கிளிப் ஆன் மூடியை போட்டு மூடிடலாம். எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூடலாம். நான் இப்படி ஆப்போசிட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. வெயிட்டும் அதில் உடனே போட்டேன். இது பக்கத்தில் அந்த சின்ன குக்கரில் நான் 1 கப் அரிசி வச்சுருக்கேன். சின்னதாக 1 கப் அரிசிக்கு 2 கப் டம்ளர் தண்ணி சேர்த்தேன். இது ஸ்டீம் வரும்போதே வெளியே வருது பாருங்க. இந்த கிளிப் ஆன் குக்கரில் எதுவுமே வெளியே வரலைங்க, ஸ்டீமும் நல்லா வருது. இப்போ குக்கர் கத்தா போகுது பாருங்க. சைட்லேருந்தும் எதுவுமே வழியில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதில் பண்ணுறது. இந்த குட்டி குக்கரில் நம்ம சட்னி பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. 3 தடவை அந்த ஒயிட் ரைஸ் வச்சு அந்த சின்ன குக்கர் கத்தியாச்சு. இப்படி தான் இருக்கு மேலே. சைட் டிஷ்ஷும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. பூந்தி ரைத்தா, 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். சாட் மசாலா, சீரகம், உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடையில் வாங்கினது தான் இது. அந்த பூந்தியை இதில் சேர்த்துடுறேன். கொத்தமல்லி தழையும் தூவிட்டு கலக்கி விட்டுறலாம். நான் 1 விசிலே ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா காயும் கொடமிளகா தான். இப்போ திறக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க புலாவ். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். அடியிலையும் பாருங்க எதுவுமே ஒட்டலை, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. பாட்டமில் பாருங்க ஒயிட் ரைஸும் பாருங்க ரொம்ப பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கஞ்சி வெளியே வந்தாலும் சாதம் உள்ள சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அடியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, நல்லா வந்திருக்கு. புது குக்கரில் சிம்பிள் லஞ்ச் சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. கேப்சிகம் புலாவ் பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு புது குக்கரில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது. மூடி ரொம்ப ஹெவிங்க, அது அந்த ஹேண்டிலையும் பிடிக்க முடியல, சூடு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் நான் மாவையும் அரைச்சிட்டேன், அதை தனியாக பின்னாடி காமிக்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஓவரை அதே கிளாஸ் மேலே அந்த மூடியை போட்டே நான் அப்படியே வச்சுருக்கேன். சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. லஞ்ச் இதோட முடிஞ்சது.
வரகரிசி இட்லிக்கு முதல்ல வரகையும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிருந்ததை அரைச்சிட்டேன். கரண்டிலே எடுத்துருவேங்க. கரண்டிலே வழித்து அதை அந்த பாத்திரத்தில் எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ அதிலே உளுந்த போட்டுடலாம். எப்பயும் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 25 நிமிஷத்தில் புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க உளுந்து. நல்லா உளுந்து அரைஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த வரகும் புழுங்கல் அரிசி மாவையும் இதில் சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப கை வைக்க வேண்டாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தாச்சு. இப்போ நான் கிரைண்டரை வாஷ் பண்ணவே போகிறதில்ல. அடுத்தது அப்படியே இதுலேயே கேவரி இட்லிக்கும் அரைச்சிட போகிறேன். அது மொத்தமாக ஊற வச்சிருந்ததுனால ரொம்ப ஈஸிங்க. அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதுவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. மாவு புளிக்கிறதுக்காக நைட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரைண்டர் அது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு. கிச்சன் சிங்கையும் அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த புது குக்கரில் பண்ண லன்ச் மெனு, என்னோட ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான விளாகுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.